பிராய்லர் உடம்புக்கு கேடு தெரியும், எனக்கும் தெரியுது. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்ற மாதிரி டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. என்ன செய்யுது? சிக்கன் அதிகம் சாப்பிடக்கூடாது தோழி. ஆமாண்ணா, எனக்கும் தெரியும் அண்ணா. ஆனால் விட முடியலையேண்ணா. போய் வாருங்கள். போயிட்டு வந்துட்டேன். அவன் வந்து சும்மா மடியில் படுத்தான், தூங்கிட்டான் அப்படியே. ஐஎம் எஸ்கே. எல்லாரும் எஸ்கேப் ஆக தானேப்பா இருக்கீங்க. எப்படா அந்த தொல்லை போகும் எஸ் ஆயிரலாம் தானே இருக்கிறீங்க. போய் வீட்டுக்குள்ள படுக்காம சும்மா வந்து நான் சும்மா படுத்துக்கிறேன் சொல்லி வந்து படுத்துட்டு தூங்கிட்டான். என்ன பண்றது அப்புறம்? ரொம்ப நேரம் மடியிலே படுத்துட்டு நான் காலை அசைக்காம வச்சிருந்தோன்னே எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன்ல வாடே வராதா? அப்படி சொல்லலை. அந்த மட்டனோட ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சிக்கன்ல வாடை வரலைன்னா அப்படி சொல்லலை நான். அந்த மட்டனோட ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சிக்கனில் ஒரு ஸ்மெல் வரும், மட்டனில் ஒரு ஸ்மெல் வரும்ல. அந்த மட்டனோட ஸ்மெல்லு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால் அப்பத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பிடிக்கும். நான் அப்பத்துலேருந்து சாப்பிடாம இருந்துட்டு இப்போ திடீர்னு சாப்பிடணும்னு சொன்னால் எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். பாலா, ஹாய் பாலா. பாலா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க சொல்லுங்க. பாலா பாருங்க பாலா, உண்மையாவே எல்லாரும் போயிட்டு வந்தாரேன் இருங்கன்னு சொன்னா உண்மையாவே எஸ் ஆயிருக்காங்க பாலா. எல்லாரும் சிக்கன் பொடி போட்டு செய்துக்கலாம். இல்லை பாலா, எனக்கு மட்டனோட ஸ்மெல்லு, அந்த மட்டனே பிடிக்கல பாலா. எனக்கு பொடி பிரச்சனை கிடையாது, எனக்கு அது எதுவும் எனக்கு மட்டனே பிடிக்கல. இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் சிக்கன் மட்டன் சாப்பிட்டதே கிடையாது. நிறைய இடத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போயிட்டு மட்டன் போட்டாங்கன்னா வெறுமனா எவ்வளோ இடத்துல தெரியுமா நான் வெறுமனை தயிர் ஊற்றி சாப்பிட்டு வந்திருக்கேன். அப்பா எனக்கு வேணாண்டா சாமி உங்களுடைய மட்டன் இதெல்லாம் சொல்லிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டு வந்துருவேன். நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட வெறுமனை தயிரை ஊற்றுனா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நான். புரியுது. புரிஞ்சிருச்சா? மாற்றிக்க முடியாது பாடா, இனிமேலாம் மாற்றிக்க முடியாது. பழகிடுச்சு அப்படியே. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டது இல்லையா, இப்போ திடீர்னு எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபைன், ஹவாரி. நானும் நல்லா இருக்கேன் பாலா. பாலா எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கள். பாலா எந்த ஊர்? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பாலா. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சாப்பிடாம போனதுக்கு ஒரு காரணம் எங்கள் அம்மாவும் கூட. ஏன்னா எங்கள் அம்மாவும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிடாதோன்னா அதே பழக்கம் எனக்கும் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. மட்டனில் ஒரு வாசனை வரும். ஆமாம், அதை தான் பிடிக்க மாட்டேங்குது பாலா. ஈரோடா? பாலா ஈரோடா நீங்கள்? பாலா இதுக்கு முன்னாடி நீங்கள் லைவ் வந்திருக்கீங்களா என்ன? பார்த்த மாதிரியே இருக்கே பாலா. பாலா இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருக்கீங்களா நீங்கள்? பாலா சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருக்கீங்களா நீங்கள்? நானும் ஈரோடு தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்களா? ஓகே பாலா, தேங்க்யூ ஸோ மச் பாலா லைவ் வந்ததுக்கு. பாலா சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள். நானும் ஈரோடு தான். ஈரோடா சொன்னீங்க நீங்கள்? பாலா நீங்கள் ஈரோடா சொன்னீங்க? பாலா நீங்கள் ஈரோடா சொன்னீங்க? மறந்து போச்சு பாலா. ஈரோடு தானா நீங்கள்? 2 பாலாவுமே ஈரோடு தானா? பாரா பாலா 2 பேருமே ஈரோடு தானா? பாலா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாலா. அது சரி. ஐயோ, உண்மையாவே மறந்து போச்சு பாலா எனக்கு. அக்கா பாப்பா அழுவுது, நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக நாளைக்கு அக்கா இம்மா நேரத்துக்கு லைவ் போடுங்க அக்கா. ஓகே தமிழரசு, கண்டிப்பாக பாப்பாவை போய் பாருங்கள் தமிழரசு பாப்பாவை போய் பாருங்க போங்க. லைவ் ஓனர் யாருன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்லை. நலமா? உணவு இருந்து விட்டீர்களா? வீட்டில் அனைவரும் நலமா? துரையண்ணா, யானா அப்படி சொல்றீங்க? வாங்க துரையண்ணா. இனிய இரவு வணக்கம் துரையண்ணா. துரையண்ணா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. லைக் பண்ணியாச்சா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.